போன வீடியோவில் ஏபியில் போட்ட மாடலே தான். போன வீடியோவில் என்ன சம் போட்டோம்னா, the sum to n terms of a series is 3n square plus 2nன்னு போட்டோம். இந்த வீடியோவில் அது என்னவா போட போகிறோம் அப்படின்னு சொன்னால், the sum to n terms of the series is n square plus 2m. the sum to n terms of a series is n square plus 2n. Find the series. அதே ஸ்டெப் அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சீரீஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அதாவது கொடுத்துருக்கிறது எஸ்என் கொடுத்துருக்கு, என் ஸ்கொயர் ப்ளஸ் 2n. இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்? S1 கண்டுபிடிக்கணும். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 1, 1 ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 3. அதே மாதிரி S2, 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 2, 4 ப்ளஸ் 4 is equal to 8. S3, 3 square plus 2 into 3, 9 plus 6 is equal to 15. S4, 4 square plus 2 into 4, 16 plus 8 is equal to 24. இப்படியும் கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன பண்ணியிருக்கோம்? T1, T2, T3, T4 சொல்லி கொடுத்தேன்னா அந்த ஃபார்முலா அதுபடி T1 எதுக்கு ஈக்குவல்? S1க்கே ஈக்குவல், 3க்கு ஈக்குவல். T2 எதுக்கு ஈக்குவல்? S2 மைனஸ் S1க்கு ஈக்குவல், 8 மைனஸ் 3 5க்கு ஈக்குவல். T3 எதுக்கு ஈக்குவல்? S3 மைனஸ் S2க்கு ஈக்குவல், S3 15 மைனஸ் 8 7க்கு ஈக்குவல். T4 எதுக்கு ஈக்குவல்? S4 மைனஸ் S3க்கு ஈக்குவல், 24 மைனஸ் 15 9க்கு இப்படியே வரும். அப்போ சீரீஸ் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 3 5 7 9. இந்த சீரீஸை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. இந்த சீரீஸ் ஏபின்னு காட்டுங்க அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. போன சம்மில் ஏபின்னு காட்டுங்கிறதுனால நம்ம T2 மைனஸ் T1, T3 மைனஸ் T1லாம் போட்டு இது ஒரு ஏபின்னு காட்டணும். இதில் நமக்கு சீரீஸ் மட்டும்தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. இதுதான் நம்மளுடைய series.